Thank you, Jesus. Praise the Lord. ஆண்டவராகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிகை நமக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறோம். நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் எப்படியாகிலும் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டும் என்று திருச்சபை விரும்புகிறது. கர்த்தருடைய திட்டத்திற்குள்ளாக இருப்பது சபை மாத்திரமே. ஆமென். நீங்களும் நானும் மாத்திரமே. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒருவேளை சபை இன்றைக்கி உலகத்தில் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது, எல்லாம் ஸ்தம்பித்து இருக்கும். நீங்கள் பார்க்குற காற்று, பார்க்குற தண்ணி, இந்த உலகம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாமே சபைக்காகத்தான் இன்னும் இயங்கி கொண்டிருக்கிறது. சபை இல்லை அப்படின்னா, நீதிமான் இல்லை அப்படின்னா அந்த பட்டணம் அழிக்கப்படுகிறது. நீதிமான் நிமித்தம்தான் அந்த இடம் காக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. எனவே இந்த நாளிகையில் நம்ம ஒரு தலைப்பின் கீழாக இந்த நாட்களில் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தேவனுடைய ஸ்தலத்திற்காக மக்கள் செய்தவைகள் எவைகள் என்றதான தலைப்பின் கீழாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ஸ்தலம் என்று சொல்லுகிறோம். எதையெல்லாம் தேவனுடைய ஸ்தலம் என்று சொல்லுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயெல்லாம் கர்த்தர் நிற்கிறாரோ, எங்கே மக்களை ஆசீர்வதிக்க வேண்டி விரும்புகிறாரோ அதை தான் தேவனுடைய ஸ்தலம் என்று சொல்லுகிறோம். ஆனால் தேவனுடைய ஸ்தலத்தை அவர் செய்வதற்கு, நிறுவுவதற்கு, இல்லை என்றால் அவர் ஒரு பில்டிங் கட்டுவதற்கு அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. ஆமாங்களா? அவர் ஐஸ்வர்ய சம்பூர்ணம் உள்ளவர், அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. ஆனாலும் மக்கள் கையிலிருந்து ஏதாகிலும் கத்தை எதிர்பார்க்குற ஒரு தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமாங்களா? அற்புத அடையாளங்களை செய்கிறவர். ஆனாலும் அங்கே ஒரு 5000 பேர் இருக்கிறாங்க. அவங்கள ஆண்டவர் சாப்பிடத்தனம் போஷிக்கணும் என்பதற்காக அவங்கக்கிட்ட அப்பத்தையும் மீனையும் இருக்கும்படி கண்டு அதை கொண்டு வர வைத்து, அதை ஆசீர்வதித்து, அதை பெருக செய்து, அதை மக்களுக்கு கொடுக்குறார். ஒருவேளை வானத்தை பார்த்து அவர் ஜெபித்திருந்தால் என்ன செஞ்சுருக்கோம்? மீனும் அப்பவும் மலை மாதிரி கொட்டியிருக்கோம். ஆமாங்களா? கட்டாயம் செய்திருக்கோம். ஏனென்றால் தேவனால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் உங்களால் ஆசீர்வதிக்கப்பட, இல்லைன்றால் நீங்கள் கொடுப்பதினாலே உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதை அவர் நினைவுபடுத்துகிறார். எனவே கர்த்தருடைய ஸ்தலத்திற்காக மக்கள் எவைகளை செய்தார்கள் என்று கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தேவனுடைய பணிக்காக, ஊழிய பணிக்காக, இல்லைன்ற சபையுடைய வேலைகளுக்காக மக்கள் தங்கள் கையிலிருந்து உழைப்பையும், பணத்தையும், நேரத்தையும், அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்களில் தங்கம், பொண்ணு, வேலை நிறையவைகளை கர்த்தருக்கு கொடுத்து அதனாலே மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்றும் சொல்லி நாம் பார்க்கிறோம். அதிலிருந்து சில காரியங்களை பார்க்கும்போது கர்த்தருடைய ஸ்தலம் அப்படின்றது மிக முக்கியமானது. யாத்திராகம் புத்தகத்தில் நம்ம வாசிக்கும்போது இந்த வசனத்தெல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். யாத்திராகம் 29ஆம் அதிகாரம் 46வது வசனம். தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள். நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர். செகண்ட் ஒன், யாத்திராகம் 25:8. அவர்கள் நடுவே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. என்னாக 35:34 வாசிக்கும்போது, நீங்கள் குடியிருக்கும் என் வாசஸ்தலமாகிய தேசத்தை தீட்டுப்படுத்த வேண்டாம், கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு ஸ்தலம் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஸ்தலம் தேவனே ஏற்படுத்துகிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்பதாக வரை அல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா தேவனே ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்துகிறார், அந்த ஸ்தலத்தை பரிசுத்தப்படுத்துகிறார், அங்கே அவர் வாசம் செய்கிறார். அந்த ஸ்தலத்திற்கு வருகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எனவே தொடர்ந்து பார்க்கும்போது இங்கே ஒரு 2 வசனம் இருக்கிறது உண்டு. 2 ராஜாக்கள் 6:13 வாசிக்கும்போது, இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணி என் ஜனமாக இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். வாசம் பண்ணுவதற்கு ஒரு ஸ்தலம், அவர் வரும்போது அவர் இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அப்பொழுது சாலமோன் சொல்றாரு, அவர் காரிருளில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும் சொல்லுகிறார். அவர் காரிருளில் வாசம் பண்ணுவாரா? இப்போ இந்த வசனத்தை எடுத்தோம் அப்படின்னா, வெளிச்சத்தில் வாசம் பண்ணுகிறவர். ஏன் அங்கே காரிருள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக உடன்படிக்கை பெற்றிருக்கும். உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக பலகை இருக்கும். அந்த பலகையில் வார்த்தை இருக்கும். அவர் அந்த வார்த்தையாக இருக்கிறபடினாலே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக எந்த அந்நிய வெளிச்சமும் உள்ளே பிரவேசிக்கலாகாது. பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருப்பீங்க, ஸ்க்ரீன் நான் போட்டிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். இங்கே இருக்கிற வெளிச்சம் மட்டும்தான் உள்ளே போகும். அந்த மாதிரி தான் பில்டு பண்ணியிருப்பாங்க.
அப்போது எந்த வெளிச்சமும் அந்நிய வெளிச்சம் உள்ளே வராதபடிக்கு எப்பவுமே ஒரு இருட்டான பகுதி தான் அந்த மகா பரிசுத்தலம். அதுக்கு உள்ளாக உடன்படிக்கை பெட்டி அங்கே. அதனால தான் அந்த வசனம் சொல்வது கார் இருளில் வாசம் செய்கிற கர்த்தர் என்றால் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக வார்த்தை, அந்த வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் சபை என்றால் என்ன? தேவாலயங்களின் சபையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபை அப்படின்னா மக்களை முக்கியத்துவப்படுத்துகிறது. பழைய ஏற்பாட்டு இடத்தை முக்கியத்துவப்படுத்தும். புதிய ஏற்பாட்டில் மக்கள், நீங்கள் தான் திருச்சபையாக இருந்து கொண்டிருக்கிறீங்க. தேவ வசனம் தான் பரிசுத்த பொருட்கள். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த பொருட்கள் இருந்தது இல்லைங்களா? அப்போது நேபுகாத்நேச்சார் சாலமோனுடைய அந்த ஆலயத்தை இடித்துட்டு அங்கே பரிசுத்த பொருட்களை எல்லாவற்றையும் அவன் என்ன செய்யறான்? திருடி கொண்டு போயிட்டான், எடுத்துகிட்டு போயிட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அப்போது பரிசுத்த ஸ்தலம், அதுக்குள்ளாக இருக்கிற பொருட்கள்லாம் பரிசுத்த பொருட்கள். ஆனால் இப்பொழுது பரிசுத்த பொருட்கள் என்றால் வசனமாகிய இந்த மன்னா நமக்கு இருக்கிறது. நாம் தான் தேவனுடைய ஆலயமாக இருந்து கொண்டு இருக்கிறோம். ஓகே, இங்கே பார்க்கும்போது ஒரு ஸ்தலம் அப்படின்னா எபிரேய மொழிபெயர்ப்பில் ஒரு தூய்மையான இடம் என்று சொல்லுகிறது. எந்த இடம் தூய்மையான இடம்? ஒரு இடத்த கூட்டி பெருக்கிறதுனா அந்த இடம் தூய்மையாகாது. கர்த்தர் வந்து அங்கே வாசம் பண்ணுவாரானால் அவர் தூய்மையான இடம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வெளிச்சம் உள்ள தேவன், அவர் எப்பொழுதும் பிரகாசிக்கிற தேவன். அவர் போகும்போது இருள் அப்புறப்பட்டு ஓடி போகுது, வெளிச்சம் வரத்துக்கு வரும். இப்போ இந்த ரூம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, ஒரு லைட்டு போட்ட உடனே இருள் என்ன செய்யுது? அகன்று போகுது இல்லைங்களா? வெளிச்சம் வந்த உடனே இருள் ஆட்டோமேட்டிக்காகவே அகன்று போகுது. அது மாதிரி தான் கர்த்தராக தேவன் ஒரு ஸ்தலத்திற்குள் இருப்பாரானால் அந்த இடம் தூய்மையாக்கப்படுகிறது, தானாகவே இருள் அங்கிருந்து விலகி ஓடுகிறது. இங்கே வசனத்தில் வாசிக்கும் போது, இதோ நான் வந்து உன் நடுவே வாசம் பண்ணுவேன், நான் வந்து உன் நடுவே வாசம் பண்ணுவேன், நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், நாமே அவருடைய வீடாக இருப்போம் என்றும் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரம், ரெண்டாவதாக சாலமோன் கட்டின தேவாலயம், மூன்றாவதாக செருபாபேல் கட்டின தேவாலயம். இந்த உலகத்திலே ஆலயம், தேவாலயம் என்பது இந்த மூன்று தான் கட்டப்பட்டிருக்கிறது. முதலாவது அதாவது மோசே காலத்தில் ஆசரிப்பு கூடம். ஆசரிப்பு கூடத்துக்கு முன்னாடி வரை என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோவில் கிடையாது, ஒரு டெம்பிள்லாம் கிடையாது. அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆதாமிலிருந்து மோசே வரை அவர்கள் பலிகளை செலுத்த பலிப்பிடத்தை உண்டாக்கி அங்கே பலிகளை செலுத்துவார்கள். எந்த பலியை கர்த்தர் நுகர்கிறாரோ அங்கே வந்து மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். எப்பொழுது? ஆதாமிலிருந்து மோசே வரை, நியாயப்பிரமாணம் பெறுகிற வரை, இல்லை என்றால் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணுகிற அந்த நாள் வரை ஆண்டவர் எப்படி மக்களோடு பேசுவார்னு பார்த்தீங்கன்னா, எந்த கோவிலும் கிடையாது, அங்கே பலிப்பீடங்கள் தான் இருந்தது. பலிப்பீடத்திலே பலிகளை செலுத்தப்படும் போது அந்த பலியை கர்த்தர் நுகரும் போது அங்கே வந்து மக்களை ஆசீர்வதித்தார். எக்ஸாம்பிள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு, மோசஸ் அவர்கள், எலியா, இவங்க எல்லாமே வந்து பலிப்பீட தண்டையிலே, அதாவது ஒரு பலிப்பீடத்தை கட்டி ஆங்காங்கே தொழுது கொண்டார்கள். கோவில்னு கிடையாது. ஆனால் முதல் ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்தா ஆண்டவர் சொல்ல மோசே கிட்ட, எனக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தி நான் வந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு சபை அப்படின்றது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒன்று, ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. எனவே நம்முடைய சபையும் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? எதற்காக சபை? அங்கே வந்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த இடம் ஒரு பலிப்பீடம், ஒரு கோவில் என்பது பலிப்பீடம். இங்கே எல்லாம் வந்து நம்ம ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கிறோம். இங்கே வந்து நமக்கு சமாதானம் வேணும், சமாதான பலி ஏறெடுக்கிறோம். இங்கே வந்து நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி நான் அந்த பாவம் மன்னிப்பு நிச்சய பலி ஏறெடுக்கிறோம். யார் பலியை கர்த்தர் நுகர்கிறாரோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் பலியை கர்த்தர் நுகர்ந்தால் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இங்கே ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கிறபடினால இங்கே வந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ரெண்டாவதாக சாலமோன் கட்டுகிற தேவாலயம், அது ஒரு ஆலயத்தை கட்டுகிறார். எனவே இவங்க அப்பா இருக்கிறாரு தாவீது, அவர் சொல்கிறாரு, நான் நல்ல மாளிகை வீட்டில் இருக்கிறேன், என்னுடைய ஆலயமோ தேவனுடைய ஆலயமோ சின்ன ஒரு இடத்துல இருக்குது, ஒரு குடிசை மாதிரி இருக்குது இந்த ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லி அவர் இருதயத்தில் சபை கட்டும்படியாக ஒரு எண்ணத்தை அவர் ஏற்படுத்துகிறார். அதை வந்து சாலமோன் செய்கிறார். சாலமோன் கட்டின தேவாலயம் நேபுகாத்நேச்சர் இடிக்கப்படுகிறது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு பிற்பாடு மக்கள்லாம் சிறை பிடிக்கப்பட்டு அவர்கள் பாபிலோனுக்கு போகிறாங்க. அடிமைத்தனத்தில் 70 ஆண்டுகள் இருக்கிறாங்க. 70 வருஷத்துக்கு பின்பதாக மறுபடியும் வந்து அங்கேருந்து செருபாபேல் என்றதான ஒரு தேவ மனுஷனை வந்து அங்கே சபையை கட்டுகிறார். இந்த செருபாபேல் கட்டுகிற இந்த ஆலயம் தான் இயேசு கிறிஸ்து இந்த காலத்தில் இருந்ததான தேவாலயம். இயேசு கிறிஸ்துக்கு பின்பதாக 70வது வருஷத்திலே அந்த ஆலயம் தரைமட்டமாக இடிக்கப்படுகிறது. இன்றைக்கி தேவாலயம் என்று ஒன்று இந்த பூமியில் இல்லை.
ஒருவேளை பெரிய பெரிய சபைகளாக இருந்தாலும், பெரிய பெரிய சபைகள் ஒரு 1000 பேர் 1,00,000 பேர் ஒரு சபைக்கு வந்தாலும் அதுக்கு பேர் ஜபாலயம் ஒழிய தேவாலயம் அல்ல. தேவாலயம் என்பது ஒன்று இந்த பூமியில் இல்லை. 3 இடத்துல மட்டும் தேவனாக கர்த்தர் அனுமதிக்கப்பட்டு சபைகள் கட்டப்பட்டது. ஒன்று ஆசரிப்பு கூடாரம், 2வது சாலமோன் கட்டின தேவாலயம், 3வதாக செருபாபேல் கட்டின தேவாலயம். இந்த தேவாலயத்தில் தான் இயேசு கிறிஸ்து போய் விருத்த சேதனம் செய்கிறார், அங்கே பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. இந்த தேவாலயத்தில் தான் வந்து என்ன செய்கிறாருன்னா அங்கே அடித்து எல்லாம் இது அந்த பிதாவின் வீடாக இருக்கையில் என்று இவர் சொல்கிறாரு. அங்கே நின்று தான் பிரசங்கம் பண்ணுறாரு. எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேவாலயம், அந்த தேவாலயத்தை பார்த்து தான் சொல்கிறாரு, ஒரு கல்லின் மேல் கல் இராத படிக்கும் எல்லாம் இடிக்கப்படும் நாள் வரும் என்று சொல்லி செருபாபேல் கட்டின தேவாலயத்தை தான் சொல்லப்படுகிறது. இவரை குறித்து வேதம் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, செருபாபேல் கட்டின தேவாலயத்தை குறித்து முந்தின மகிமை பார்க்கிலும் இந்த ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? சாலமோன் கட்டின ஆலயத்தை விட செருபாபேல் கட்டின ஆலயத்தின் மகிமை பெரிது என்று சொல்லி தீர்க்கதரிசிகள், எனவே ஆகாயும் சகரியாவும் இதை சேர்ந்து பேசுகிறார்கள். காரணம் என்ன? இந்த ஆலயத்தில் தான் இந்த இயேசு கிறிஸ்து உதிக்க போகிறாரு, இந்த ஆலயத்தில் தான் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய போகிறார் என்பதற்காக அதை மையப்படுத்தி தான் தீர்க்க தரிசனமாக அங்கே சகரியா புத்தகத்தில் இருக்கிறது. 3 தேவாலயங்கள். ஓகே, இந்த 3 தேவாலயங்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஒன்று ஆசரிப்பு கூடாரம், 2வது சாலமோன் கட்டினது, 3வதாக செருபாபேல் கட்டினது. இந்த 3 தேவாலயங்களிலும் மக்கள் என்ன செய்தார்கள் என்று தான் நாம் பார்க்க இருக்கிறோம். எனவே தேவன் வந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார், தேவன் வந்து அவங்களை பரிசுத்தப்படுத்துகிறார், தேவன் வந்து அவங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். ஆனால் மக்கள் எதை செய்தார்கள்? மறுபடியுமாக இது எல்லாவற்றுக்கும் தேவனால் தர முடியும். ஒரு சபை கட்டுமான பணிக்கு கர்த்தரால் எல்லாவற்றையும் கொடுக்க முடியும். ஆனால் உங்களுடைய பங்கு என்ன என்று தான் வேதம் கேட்கிறது. எனவே மக்கள் எதை செய்தார்கள்? வேதம் என்ன அழகாக சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி ஜஸ்ட்டு நம்ம இதை ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஆசரிப்பு கூடாரம் தேவனுடைய ஆலயம், அங்கே தேவனை தொழுது கொள்வதற்காக முதல் ஆண்டவரே ஏற்படுத்த சொன்னப்பட்ட இடம். கிறிஸ்துக்கு அதாவது உலகம் உண்டானிலிருந்து ஏறக்குறைய ஒரு 1500 1800 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஒரு நடக்கிறதான ஒரு அற்புதமான சம்பவம், அதாவது 2000 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கிற ஒரு அற்புதமான சம்பவம். கர்த்தரே சொல்கிறாரு, எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்த நான் வந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அவருக்கு ஸ்தலத்தை ஏற்படுத்த முடியாது. அவர் கூடாரங்களில் வாசம் செய்கிற கர்த்தரே அல்லாமல் கோவில்களில் வாசம் செய்வதில்லை. கூடாரம் என்பது வீடுகளில் அதாவது இருதயத்தில் வாசம் செய்கிறவர். கோவில்கள் வாசம் செய்கிற தேவன் அல்ல. ஏனென்றால் அவருக்கு நம்மளால் என்ன செய்ய முடியாது? கோவில் கட்ட முடியாது. ஆமாங்களா? எனவே இங்கே நேரடியாக கர்த்தர் மோசேக்கிட்ட சொல்கிறாரு. இங்கே 3 பகுதிகளாக நம்ம பிரிச்சிருக்கிறோம். எனவே ஒரு ஆசரிப்பு கூடாரம் என்றால் 3 பகுதிகள் இருக்கிறது. அது மகா பரிசுத்தலம் என்றும், பரிசுத்தலம் என்றும், கடைசியாக பிரகாரம் என்றும் 3 இருக்கிறது. அதை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கிறது உண்டு. ஓகே, மகா பரிசுத்தலம் என்பது ஆவியோடும், பரிசுத்த ஸ்தலம் என்றது ஆத்மாவோடும், லாஸ்டாக பிரகாரம் என்பது சரீரத்தோடும் ஒப்பிடப்பட்டிருக்கு. பிரகாரத்திலே தண்ணீர் தொட்டி இருக்கும், பலிப்பிடம் இருக்கும். இங்கே பாருங்க, நான் வந்து மவுஸில் காட்டுறேன். தண்ணீர் தொட்டி இருக்கும், இங்கே வந்து பலிப்பிடம் இருக்கும். 2வது பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக குத்துவிளக்குக்கும் மேஜைக்கும் தேவ சமூகத்து அப்பங்கள் இருக்கும். உள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டி இருக்கும். உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ளாக கற்பலகை இருக்கும், அதில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலாக 2 சைடு வந்து கிருபாசனத்தை ஆண்டவர் வைத்திருப்பார். எனவே ஒரு நபர் அவன் சரீரத்தை முழுவதுமாக சுட்டரிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற வேண்டும். ஒரு நபர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது தன்னுடைய சரீரத்திலே ஜீவபலியாய் கொடுங்கள், அதுவே புத்தியுள்ள ஆராதனை என்று பவுல் சொல்கிறார். எனவே முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போதும் அவன் சரீரத்தை உலகத்திற்கு அவன் இருப்பான், அவன் மரித்து உலக காரியத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருந்து அவன் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு அவன் பிரகாரத்திலிருந்து அவன் உள்ளே வரான். பரிசுத்தலத்துக்குள்ளே வந்து அவன் வந்து அந்த வெளிச்சம் குத்து விளக்குக்கும் மெனோரா என்று நம்ம நோட்ஸ் எடுத்திருப்போம். அந்த வெளிச்சத்திலே அவன் வாழ்கிறான். வெளிச்சத்தில் வாழ்ந்த பிற்பாடு அங்கே ராபோஜன பந்தியிலே அவன் பங்கு பெறான். இங்கே வந்து திருவிருந்து இருக்கும், அந்த மேஜை அந்த அப்பத்தை அவன் சாப்பிட்றான். அது சாப்பிடுகிறவன் உள்ளே இருக்கிறதால வார்த்தைக்கு சொந்தக்காரனாக மாறுறான். உள்ளே இருக்கிற வசனத்திற்கு உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தைக்கு வாக்குத்தத்தத்திற்கு சொந்தக்காரனாக இருக்கான். எப்பொழுது ஒரு நபர் நன்மை எப்போ பெறுகிறான் அப்படின்னு பண்ணும்போது வாக்கு தத்துவத்திற்கு சொந்தக்காரனாக மாறும்போது. ஒரு நபர் எப்போ வாக்கு தத்துவத்துக்கு சொந்தக்காரனாக மாறுறான்னு பார்த்தீங்கன்னா, தன்னை முழுவதுமாக அவன் தன்னை கர்த்தருக்கு பலி செலுத்தி விட்டு அவன் கிறிஸ்துக்காக வாழ்க்கை வைராகம் பாராட்டுகிறவன் தான் அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான். இல்லை அப்படின்னு ஏன் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நன்மை நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தை அவனுக்கு சொந்தமாகிறது. ஏன் சொந்தமாகிறதுல அவன் சரியான என்ன செய்ய ஞானஸ்தானம் எடுக்கிறதில்ல, சரியான முறையில் தன்னை அர்ப்பணிச்சிருக்க மாட்டான். அவனுடைய இருதயம் வந்து கர்த்தரை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கும்.
சபைக்குள்ளே இருப்பாங்க, ஊழியம் பண்ணுவாங்க, பல ஆண்டுகள் சபைக்குள்ளே நிலைச்சா இருப்பாங்க, ரொம்ப வருஷமாக சபைக்குள்ளே வருவாங்க. அவங்களோட இருதய மலம் கர்த்தருக்கும் இவங்களுக்கும் பெரிய இடைவெளி இருக்குது. என்னென்னா அவங்க பிகினிங் ஸ்டேஜ்லேயே இருக்குவாங்க. அவங்களுடைய சரீரங்களை சுட்டரிக்கப்பட தந்திருக்க மாட்டாங்க. அவங்க சரீரங்களை சுட்டரிக்க மீன் இந்த உலக எல்லா விதமான ஆசை பாசங்களுக்கும் நாம் விலக்கி கொள்வது. இதுதான் அந்த காலத்திலே அதை நாம் இது மூன்றிலும் நிலைத்திருப்பது தான் அந்த ஆவி, ஆத்ம, சரீரம் என்று சொல்லி பார்க்குறோம். எனவே நம்ம தொடர்ச்சியாக பார்க்கும்போது மக்கள் என்ன செய்தாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். இங்கே கவனிக்கும்போது யாத்திராகமம் 36வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்க்கும்போது இங்கெல்லாம் ஸ்க்ரீனில் இருக்க சேர்ந்து வாசிக்கலாம், எல்லாரும் அங்கே பார்த்து வாசிப்போம். அவர்கள் சகல வேலைக்காகவும் கொண்டு வந்த காணிக்கையை பொருட்களை எல்லாம் மோசேயத்தில் வாங்கி கொண்டார்கள். பின்னும் ஜனங்கள் இங்கே பாருங்கள், மோசே ஆசீர்வாதம் செய்யும்போது இல்லைன்ற அதை நடப்பிக்கும் போது மக்களுக்கு அறிவிப்பு கொடுத்த உடனே ஜனங்கள் எல்லோரும் அவர்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவர்கள் கொண்டு வந்தார்கள். 36:4 வாசிக்கும் போது, அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து வேலைகளை செய்கிற விவேகிகள் யாவரும் அவரவர் செய்கிற வேலையின் காரியமாய் வந்து, இப்போ நான் ஒரு வேலை செய்கிறேன், இந்த வேலை எனக்கு தெரியும், இந்த ஒர்க் எனக்கு தெரியும் என்று சொல்லி தாங்களாகவே முன் வந்து அவளுக்கு தெரிகிற வேலைகளை அவர் செய்யும்படி காலைதோறும் அந்த காலையிலே வராங்க. மோசையை நோக்கி கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருட்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள். ஆமென். அங்கே இன்சார்ஜ் பர்சன் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க சொல்கிறாங்க மோசே கிட்ட, மோசே மக்கள் தேவைக்கு அதிகமாக கொண்டு வந்துட்டுருக்குறாங்க அப்படிங்கிறார். அப்போ ஒரு அறிவிப்பை கொடுத்த உடனே தேவ பணிக்காக, தேவ சபைக்காக மக்கள் அதிகமாய் கொண்டு வந்தார்கள். அதிகமாய் அவர்கள் கொண்டு வந்து இப்படி தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினார்கள். எனவே இங்கே யாத்திராகமம் 36:6 வாசிக்கும்போது, அப்பொழுது மோசே இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்திற்கென்று காணிக்கையாக ஒரு வேளையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். இவ்விதமாக ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது. காரணம் என்னன்னா, ஒரு ஆலயம் கட்டுவதற்கு, சின்னதாக ஒரு ஆலயம் அந்த ஆசீர்வாதம் கட்டுவதற்கு ஒரு 100 பேர் இருந்தால் போதுமா? இங்கே வந்து 1,00,000 பேர் நிற்கிறாங்க. நான் பேசுங்க, புரியுதுங்களா? போதும் என்று சொல்லத்தக்க அளவிற்கு மோசே சொல்கிறாரு, இவ்வளோ பேர் இருந்தால் வேலையே நடக்காது. ஆமாங்களா, நிறைய பேர் இருந்தால் ஒர்க்கு நடக்காது. எனவே அதற்காக சொல்கிறாரு வேலை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறார். போதும். அவர்கள் அறிவிப்பை கொடுத்த உடனே அவர்கள் மலவென்று ஒர்க் பண்ணாங்க, தங்களுக்கு உண்டானதை கொடுத்தாங்க, ஒர்க்கும் செஞ்சாங்க, தங்களுக்கு உண்டானதை கொடுத்தாங்க, அங்கே இருந்தாங்க. காலைதோறும் அவர்கள் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். எனவே இங்கே மறுபடியும் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது, செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருள்கள் இருந்ததும் அல்லாமல் அதிகமாக இருந்தது. இந்த பொருள்கள் எல்லாம் மக்களே கொடுத்தது. ஒரு ஆமென் சொல்வோமா? இப்போ சொல்லுங்கள், கர்த்தரால் கொடுத்துருக்க முடியுமா முடியாதா? முடிஞ்சிருக்கும். ஏன் மக்கள்கிட்ட கேட்குறாரு? நீங்கள் ஏன் மக்கள் கொடுக்குறீங்க? நான் கொடுப்பதுனாலே என் விசுவாசம் வெளிப்படுது. நான் கர்த்தருக்கு கொடுப்பதுனால தான் என் விசுவாசம் வெளிப்படுது. சில பேர்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருப்பாங்க, ஆனால் கொடுக்கறது கையே வராது. ஆமாங்களா? சில பேர்கிட்ட ஒன்றுமே இருக்காது, எதையாவது ஒன்றை யாருக்காவது உதவிகளை செய்து கொண்டே இருப்பாங்க. அப்போ உங்கள்கிட்ட இருந்து கொடுப்பது நிமித்தமாக உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? கைகளை திடப்படுத்த வேண்டும். ஆமென். நமக்கு உண்டானதை ஊழியத்திற்கென்று கர்த்தருக்கென்றும் அவர்கள் தர வேண்டும். ஏன்னா இது கொடுப்பதினாலே அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? யாருக்கு ஆசீர்வாதம்? அது அவர்களுக்கு ஆசீர்வாதம். இல்லாவிட்டாலும் கர்த்தர் செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இல்லாவிட்டாலும் கர்த்தர் செய்கிறார், தராவிட்டாலும் கர்த்தர் செய்கிறார். தராவிட்டாலும் அங்கே அவர் திட்டம் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. அவர் திட்டம் மாறாதவைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. வேலை செய்கிறவர்களாகிய
எப்படிப்பட்டவர்கள்? இங்கே யாத்திரா 36:8 வாசிக்கிறோம், யாரெல்லாம் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப தெளிவாக ஒர்க் பண்ணுவாங்களோ அவரவர்கள் எல்லோரும் வந்து அங்கே வேலைகளை செய்ய ஆரம்பித்தாங்க. அவர்களுக்கு இஷ்டமான வேலைகளை அவர்கள் செய்தார்கள். சகல வேலைகளுக்கும் காணிக்கை கொண்டு வந்தார்கள். எல்லா வேலைகளுக்கும் அவர்கள் காலைதோறும் பாருங்க இஸ்ரவேலர் காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு அதிகமான பொருட்களை ஜனங்கள் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வசனத்தில் வாசிக்கும் போது ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார். காரணம் என்னென்னா, அந்த அளவிற்கு அங்கே அதிகமான ஆட்கள் இருந்ததுனால அங்கே அப்படி சொல்லப்பட்டது. ஜனங்கள் கொண்டு வந்தது நிறுத்தப்பட்டது. போதும் என்ற அளவுக்கு இருந்தது. போதும் என்று சொல்லத்தக்க அளவிற்கு அவர்கள் குவியலாய் வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருள் இருந்தது. இப்போ இந்த பொருள் யார் கொடுத்தா? மக்கள் கொடுக்குறாங்க. ஏழைங்க, பணக்காரங்க, இருக்கிறவங்க, இல்லாதவங்க எல்லோரும் சபைக்காக செய்வதற்கும் அவள் கைகளை திடப்படுத்தி கொண்டு எதையாவது செய்யணும் என்று சொல்லி. உங்கள் வீட்டுக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு நம்ம செய்கிறோன்னா நானும் என் குடும்பத்தார் மாத்திரம் அனுபவிக்க முடியும். சபைக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னா பல ஆத்துமாக்கள் அங்கே அனுபவித்து கொண்டாங்க. ஹல்லேலூயா. இங்கே ஒவ்வொன்றும் அவ்வளோதான். எதை வேணாலும் இங்கே சபைக்குள்ளே இருக்கிற எதுவுமே அவ்வளோதான். ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் சொந்தமாக இருக்குது. ஒரு 1000 பேர் இங்கே ரட்சிக்கப்படுவாங்க. இல்லை 1,00,000 பேர் சபை ஆரம்பிக்கப்பட்ட காலத்துலேருந்து உலகத்தின் முடிவு வரை இந்த சபைக்குள்ளே 1,00,000 பேர் ரட்சிக்கப்படுறாங்கன்னா நீங்கள் செஞ்சிருக்க ஒரு செங்கல் கூட 1,00,000 பேருக்கு சாட்சியாக தான் இருக்கிறது. ஆமென். அப்போது உங்கள் சபைக்குள்ளாக இருக்க ஒவ்வொன்றும் அப்படியாகவே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் யாத்திரா 36:7 வாசிக்கும் போது தேவைக்கு அதிகமான பொருட்கள் இருந்தது. தேவைக்கு மிஞ்சி பொருட்களை அவர்கள் கொடுத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமான ஸ்திரீ புருஷன் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்களாம். பாருங்கள், மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். மனமுள்ளவன் கொண்டு வரட்டும். ஏன் மனமுள்ளவன் கொண்டு வரட்டும்? மனமுள்ளவன் யாரோ கொண்டு வரட்டும், கொடுக்கிறவன் யாரோ அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த காலகட்டத்தில் நிறைய யூடியூப்பில் பார்த்து நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா, ஒருவேளை இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவமே கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. யூடியூப்பை பார்த்து வேகமாக கெட்டு போயிட்டு கிடக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய உபதேசங்கள், தேவையில்லாத உபதேசங்கள் சொல்லிகிட்ருக்கோம். பழைய ஏற்பாட்டில் மட்டும்தான் காணிக்கை இருக்குது, புதிய ஏற்பாட்டில் காணிக்கை இல்லை என்று சொல்லுவாங்க. பழைய ஏற்பாடு மட்டும்தான் தசமபாகம் இருக்குது, புதிய ஏற்பாடு தசமபாகம் என்று ஒரு சாப்டரே இல்லை என்று சொல்லுவாங்க. ஊழியர்கள் பேசி கொண்டு இருப்பாங்க. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. வேதாகம் முழுவதுமாக மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ராமன் சொல்லுவோமா? மனுஷர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்தவர்கள் அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் வழி விலகி போகாத படிக்க தான் அந்த புத்தகம் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் நேரடியாகவே ஒரு வசனம் இருக்கிறது. இயேசு சொல்லுவார், தசமபாகம் காணிக்கை பற்றி பேசிட்டே வரும்போது இயேசு கிறிஸ்து சொல்லுவார், அதையும் செய்யுங்கள், இதையும் விட்டு விடாதிருங்கள் அப்படிம்பார். அப்போது நடக்க வேண்டியவையும் செய்யணும், ஆல்ரெடி இருந்த நியாயப்பிரமாணத்தையும் விட்டு விடாதிருங்கள் என்று தான் ஆண்டவர் சொல்வார். அப்போது பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற எல்லா கட்டளைகளும் யாருக்குரியது? நமக்குரியது. ஒரு ஆமென் சொல்வோமா? அப்போ அங்கே இருக்கிற காணிக்கை, அங்கே இருக்கிற தசமபாகங்கள், அங்கே இருக்கிறதான வேலைகள் எல்லாமே யாருக்கும் சொந்தம்? கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் சொந்தமாக இருக்கிறது. ஆமென். பவுலும் அந்த வார்த்தையை சொல்லுகிறார், அவனுக்கு நியமிக்கப்பட்ட அளவுக்கு அவன் கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுத்தால் அவங்ககிட்ட கர்த்தர் பிரியமாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஏன் கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்களில் தான் அது தவறாக என்ன செய்கிறாங்கன்னா, வடிவமைத்து எல்லாம் பணம் கேட்குறாங்க என்று சொல்லி இப்போது தவறான உபதேசத்துக்குள்ளாக இன்றைக்கி இருக்கிற ஊழியக்காரர்களும் மக்களும் இன்றைக்கி பேசி கொண்டிருக்கிறது. கொடுக்கிறவன் யாரோ நிச்சயமாக கொடுக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? கொடுத்தால் கட்டாயம் கொடுக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்கள் கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக அதை கொடுப்பார். ஓகே, சபைக்கு ஏற்பவைகள் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். தேவன் கற்பித்ததற்கு மேலாக மக்கள் காணிக்கைகள் கொண்டு வந்தார். நான் சொல்கிறது எல்லாமே ஆசரிப்பு கூடாரத்துக்கு மாத்திரம். இது எல்லாமே ஆசரிப்பு கூடாரத்துக்கு வேலை. தேவன் கற்பித்ததற்கு மேலாக அவர்கள் காணிக்கையை கொண்டு வந்தாங்க. ஓகே, இப்போ சாலமோனுடைய தேவாலயத்துக்கு வருவோம். சாலமோன் ஆலயத்துக்கு அவங்க அப்பாவே எக்கச்சக்கமாக சேர்த்து வச்சார். ஆமாங்களா? தாவீது உயிரோடு இருக்கும்போது எந்தெந்த வேலைக்கு யார் யார் செய்யணும், எந்தெந்த ஒர்க்கை யார் யார் செய்யக்கூடாது, இல்லை என்றால் எந்தெந்த பணத்தை போடணும், வெள்ளி எவ்வளோ இருக்கணும், தங்கம் எவ்வளோ இருக்கணும், வெண்கலம் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ சேர்த்து வைக்கணும், எல்லாவற்றையும் தாவீதே சேர்த்து வைத்தார். ஆனாலும் இங்கே கவனிக்கும்போது ஆலயம் கட்ட வேண்டும் என்ற விருப்பம் தாவீதின் இருதயத்தில் இருந்தது.
அந்த விருப்பம் தாவீதின் இருதயத்தில் இருந்தது. சாலமன் கட்டிய அந்த ஆலயத்தின் இயர் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவுக்கு முன்பதாக 957 ஆண்டு அது கட்டப்பட்டு முடிஞ்சது. இங்கே அழகாக வசனம் சொல்லுது பாருங்க, 2 தஸ்மபாகத்தை கொண்டு வந்து குவியல் குவியலாய் வைத்தார்களாம். நான் பேசுங்க, புரியுதுங்களா? தாவீது ராஜா எல்லாவற்றையும் வைத்திருந்தார், ஒன்றும் குறைவில்லை. ஆனாலும் மக்கள், அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள், சாலமோன் காலத்தில் எங்களுக்கும் இதில் பங்கிருக்கணும் என்று சொல்லி அவர்கள் குவியல் குவியலாய் வைத்து அளவில்லாமல் அந்த தேவாலயத்திற்காக அவர்கள் அதை வித்திட்டார்கள், விதை போட்டார்கள். இவ்விதமாய் ராஜாவும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்களாம். அப்போ ஆல்ரெடி சேர்த்து வைக்கப்பட்டிருந்தாலும் கூட என்கிட்டருந்து பங்கு ஏதாவது ஒன்று, என் வழியாக ஏதோ ஒன்றை நான் தர வேண்டும் என்று விரும்புகிறேன்ல. எனவே ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நிமித்தம் அவர்களுடைய விசுவாசம் வெளிப்படுது. அது மட்டும் இல்லாமல் அது நிமித்தம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஒரு ஆளிலே சொல்வோமா? ஆமேன். ஒரு மீட்டிங் ஒரு டைம் போயிருந்தோம் ஆந்திரா பகுதியில் ஒரு பாஸ்டரோட. அங்கே சபை ஆரம்பித்து ஒரு 2 வருஷம் இருக்கும். ஏறக்குறைய ஒரு 1000 பேர் அந்த சர்ச்சில் இருக்கிறாங்க. 1000 பேர் சர்ச்சில் இருக்கிறாங்க. 1000 பேர் சர்ச்சில் இருக்காங்க. 2 வருஷம் தான் அதுக்கு சபை ஆரம்பிச்சு. ரொம்ப இன்டியல் கிராமம். அங்கே அந்த 2 வருஷமும் அந்த சபையுடைய சிஸ்டம் என்னென்னா, தசமபாகம் காணிக்கையில் வாங்க மாட்டாங்க. தசமபாகம் காணிக்கையில் எதுவுமே வாங்க மாட்டாங்க. இப்போது நம்ம ஒரு பாஸ்டரோட போயிருந்தோம். அந்த பாஸ்டர் வந்து சொல்கிறாரு, தசமபாகம் காணிக்கை ஏன் நீங்கள் வாங்க மாட்டேன்றீங்க? இல்லை பாஸ்டர், அந்த பாஸ்டர் சொல்கிறார், என்கிட்ட எல்லாமே இருக்குது, எதுக்கு தசமபாகம் காணிக்கைன்னு சொல்கிறார். அப்போது இந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, காணிக்கை தசமபாகம் என்பது உங்களுக்கு அல்ல பாஸ்டர், மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அதை தர வேண்டும். இல்லை அப்படின்னா மக்கள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்க என்பதை அவர் சொன்னார். அவர் சொன்ன அந்த வார்த்தையை அந்த ஊழியக்காரர் கேட்டு அன்றிருந்தே அவர் காணிக்கை தசமபாகத்தை எடுக்க ஆரம்பித்தார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பணம் யாருக்கும் முக்கியம் இல்லை. ஊழியக்காரரை ஊழியத்துக்கு அழைப்பது கர்த்தர். போஷிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். எதை கொண்டும் ஊழியக்கார குடும்பத்தை போஷிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனாலும் காணிக்கை தசமம் என்பது அவர்களுடைய ஆசீர்வாதம். அவங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கிறதோ அந்த விருப்பத்திற்கேற்ற ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். அப்போ சாலமோனுடைய காலத்தில் கவனிக்க வேண்டியது, எல்லாம் இருந்தும் மக்கள் குவியல் குவியலாய் கொடுத்தார்கள், அளவில்லாமல் கொடுத்தார்கள். ஏனென்றால் கொடுப்பதினாலே நான் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் பெருகிறது, நான் நம்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறதுக்கு அடையாளமாக அது இருக்கிறது. ஓகே, 3ஆவதாக செருபாபேல் தேவாலயத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவது ஆசரிப்பு கூடாரம் பார்த்தோம், நிறைய வசனங்களை படித்தோம். அதில் 2வது வந்து சாலமோன், அதில் கொஞ்சம் தான் படித்தோம் இல்லைங்களா? 2-3 வசனம் தான் படித்தோம். ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆலயம் எவ்வளோ முக்கியம் என்று சொல்லிட்டு இருக்கிறேன். ஆலயத்திற்கு, ஆண்டவராக ஏற்படுத்தப்படுகிற ஆலயத்திற்கு அவரே எல்லாவற்றையும் கொடுக்குறார், அதுவும் மாற்று கருத்து கிடையாது. ஆனாலும் மக்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஏதாயிலும் ஒன்றை அவங்ககிட்ட இருந்து பெற்று அவங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏதாயிலும் ஒன்றை. 40 ஆண்டுகள் இஸ்ரேல் மக்களுக்கு மன்னாவை கொடுக்க முடிஞ்ச தேவன். 40 ஆண்டுகள் 3 வேளையும் சாப்பாடுக்கு பிரச்சனை கிடையாது. ஏறக்குறைய ஒரு 20 லட்சம் ஜனங்களுக்கு சாப்பாடு தரணும். டெய்லியும் காலையில் ஆச்சுன்னா மன்னா வானத்தை வந்து கொட்டுது. அவங்க தேவைக்கு ஏற்ப அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. 40 வருஷத்துக்கு அது பயன்பட்டது. அப்போ இஸ்ராயல் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க போயிட்டு சரி நாமளே ஏதாவது செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லி நிலத்தை உழுது, நிலத்தில் விதைத்து அதை அறுவடை செய்து வீட்டுக்கு கொண்டு வராங்க. அடுத்தனா மன்னா என்ன செய்யலை, மன்னா வந்து கீழே வில்லை. அவர்கள் கர்த்தர் கொடுத்ததற்கு அப்பாற்பட்ட ஒரு வேலையை செய்தபடியினால் இஸ்ரேல் மக்கள் அன்றோடு மன்னா நின்று போயிற்று. அதுக்கு பிற்பாடு இவங்களே உழைத்து சாப்பிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது. இப்படி தேவனால் முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த அந்த நாட்களிலே நான் ஆல்ரெடி சொன்னேன், அப்பத்தையும் மீனையும் கொண்டு வர செய்து அதை ஆசீர்வதித்து அதை அவர்களுக்கு போஷிக்க செய்தார். ஹல்லேலூயா. இப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரால் 20-25 லட்சம் ஜனங்களுக்கு 40 ஆண்டுகள் உணவை கொடுக்க முடிஞ்ச தேவன் இங்கே இருக்கிற ஒரு 20,000 பேருக்கு உணவு கொடுத்துருக்க முடியாதா? உங்ககிட்ட என்ன இருக்குது அதை கொண்டு வா.
உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு வா, அதை வைத்து ஆசீர்வதிக்கிறவன். எலியா அந்த சாரிபாத் விதவை வீட்டில் என்ன இருந்ததோ அதை வைத்து அவங்களை ஆசீர்வதிச்சார். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்குவார். என்ன பலன் இருக்குது என்கிட்ட ஆண்டவரே, உங்களை நீங்கள் தரும்போது ஆண்டவர் அதை வைத்து ஆசீர்வதிக்கிறார். ஆமென். மூன்றாவதாக செருபாபேல் அப்படின்னா அவர் யூதர்களை நேபுகாத்நேச்சர் பாபிலோனுக்கு பிடிச்சிட்டு போயிடுறார். 3 முறை அரெஸ்ட் பண்ணுறார் மக்களை. 3 முறை அடிமைகளாக யூதேய தேசத்தை பிடிச்சிட்டு போகிறாங்க. அதில் போன ஒரு குடும்பம் தான் அது, அவங்களுக்கு பிறந்த மகன் தான் செருபாபேல் அந்த பாபிலோன் ராஜ்யத்துடைய மிகப்பெரிய ஒரு அரண்மனை வேலை செய்கிறார். செருபாபேல் என்றால் பாபிலோன் வித்து என்று அர்த்தம், பாபிலோனுடைய விதை என்று அர்த்தம். அங்கே பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர். ஆனாலும் இவர் தேவாலயத்தை குறித்ததான ஒரு அக்கறையும் மக்கள் மேல் கரிசனை பாரமும் இருந்தது. அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஏன்பா நம்மளாம் யூதேய தேசத்தை சார்ந்தவங்க, நம்ம அகதிங்களாக இன்றைக்கி பாபிலோனில் இருக்கிறோம், நம்ம ஆண்டவர் யெகோவா தேவன் அங்கே ஆலயத்தில் இடித்து போட்டாங்க, நம்ம ராஜா இருந்தார் தாவீது, சாலமோன் ராஜா இருந்தார், அந்த ஆலயத்தை இடித்து நம்ம இங்கே அடிமையாக இருக்கிறோம் என்று சொல்ல இந்த மகன் சிறு வயதிலிருந்து செருபாபேலுக்கு அந்த ஆலயத்தின் மேலே எப்படியாவது நம்ம கட்டணும்னு சொல்லி ஒரு எண்ணம். இந்த செருபாபேல் ஆலயத்தை கட்டும்போது அந்த ராஜா, அன்னைக்கு இருந்த ராஜா செருபாபேலுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தான். அவன் கேட்டவைகளும் கேட்காதவைகளும் என்னென்ன தேவையோ அந்த பாபிலோன் ராஜ்யத்திலிருந்து எடுத்துகிட்டு போ அப்படின்னா வண்டியாக 50,000 பேர் விடுதலையாகி கூட்டிகிட்டு வராங்க. 50,000 பேர் விடுதலையாகி செருபாபேல் கூட்டிகிட்டு வராங்க. நான் சொல்கிறது எல்லாமே நெகேமியா எஸ்ரா புத்தகத்தில் அடங்கியிருக்கு. எனவே அவர் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரும்போது எக்கச்சக்கமான பொண்ணு தங்கம் வெள்ளி எல்லாவற்றையும் கொண்டு வரார் செருபாபேல். அவர் அந்த சபை கட்டின அந்த காலம் பார்த்திங்கன்னா 516 கிறிஸ்துக்கு முன்பதாக. கர்த்தருடைய ஆலயத்தில் வேலை செய்தார்கள் மக்கள். ஆலயத்தை கட்ட மக்கள் வேலை செய்வதற்காக ஆவலாக இருந்தார்களாம், அலங்கம் கட்ட. இங்கே பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், செருபாபேல் ஒரு அரண்மனையில் வேலை செய்து கொண்ட முக்கியமான நபர். எந்த அரண்மனையில்? அந்த பாபிலோன் அரண்மனை. அன்னைக்கு அந்த பாபிலோன் தான் உலகத்திற்கே வல்லரசாக இருந்தது. இன்றைக்கி எப்படி அமெரிக்கா ஐக்கிய நாடு உலகத்திற்கே வல்லரசாக இருக்கிறதோ, ஐக்கிய நாடாக இருக்கிறதோ, அது போல் அன்றைக்கி உலகத்திற்கே அந்த பாபிலோன் தான் வல்லரசாக இருந்தது. அந்த அரண்மனையில் வேலை செய்து கொண்டு ராஜாவுக்கு அடுத்த நிலையில் வேலை செய்து கொண்டிருந்தவன் தான் இந்த செருபாபேல். இப்போ செருபாபேலுக்கு எல்லாத்தையும் இந்த ராஜா கொடுக்குறாரு, எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றார். இருந்தாலும் மக்கள் வேலை செய்தார்கள், இருந்தாலும் மக்கள் கொடுத்தார்கள். ஆமென். நம்ம 3 காரியங்களை பார்த்துருக்கோம். 3 ஆலயம். 1 ஆசரிப்பு கூடாரம், அதை ஆண்டவரே ஏற்படுத்த சொன்னார், ஆண்டவரே வாங்க சொன்னார், மக்கள் கொடுத்தார்கள், போதும் என்ற அளவு கொடுத்தார்கள், கேட்டதற்கு மீறி அதிகமாக இருந்தது. அதனால தான் கர்த்தர் மக்களை ஆசீர்வதிக்கும் போது நல்ல பிரசன்ஸில் உணர்த்தும் போது சொல்கிறாரு, நீங்கள் யாருக்கும் அடிமைப்பட மாட்டீங்க அப்படிங்கிறார். 2வதாக சாலமோன், தாவீது ராஜா எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருந்தார். மக்கள் என்ன செஞ்சாங்க? குவியலாய் கொடுத்தாங்க. நான் கொஞ்சம் வசனம் போட்டிருக்கேன், நீங்கள் தேடினீங்கன்னா நிறைய வசனம் கிடைக்கும். மக்கள் செய்தது குவியலாய் அவர்கள் கொண்டு கொடுத்தாங்க. பட் இருந்தது. 3வது செருபாபேல், அவர் பாபிலோன் ராஜ்யத்தில் மிகப்பெரிய வேலை செய்கிறவர், ராஜாக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர். அவர் வரும்போது வசனத்தில் வாசிக்கிறோம், ராஜா செருபாபேல் கேட்டதையும் கேட்காதவைகளையும் கொடுத்தாராம். வண்டி 50,000 பேரோடு வருது, தங்கம் வெள்ளி பொண்ணு எல்லாமே. நான் நினைக்கிறேன் செருபாபேல் மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இல்லைன்னா யூடியூப்பில் இருக்குது, உங்களுடைய யூடியூப் சேனலில் அந்த நோட்ஸ் அதனுடைய அளவு எவ்வளோன்னு சொல்லியிருப்போம். அதில் இவ்வளையும் கொண்டு வந்த பிற்பாடு கூட மக்கள் என்ன செய்தாங்கன்னா, ஆலயம் கட்டுவதற்கு தங்களுக்கு உண்டானவைகளை கொடுத்தாங்க, ஆலயம் கட்டுவதற்கு தன் உழைப்பை கொடுத்தாங்க. எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் அவர்கள் செய்தார்கள். புதிய ஏற்பாடு சபைக்கும் பழைய ஏற்பாடு சபைக்கும் ஒரு வித்தியாசம், சில வித்தியாசங்களுக்கு. பழைய ஏற்பாட்டிலே தேவாலயத்துக்குள் மக்கள், புதிய ஏற்பாட்டிலே மக்களே தேவாலயம். பழைய ஏற்பாட்டுக்குள்ளாக பிரகாரங்களில் ஜனங்கள் இருந்தார்கள், அங்கே போய் அவர்கள் தங்கள் பலிகளை செலுத்த வேண்டும்.
அப்பொழுது யார் பலிகள் நுகரப்படுகிறதோ அந்த பலிகளை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அவர்களையும் ஆசீர்வதிக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே நீங்களே ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். மூன்றாவதாக பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியர்கள். புதிய ஏற்பாட்டிலே நாமளே ஆசாரிய கூட்டம். பழைய ஏற்பாட்டிலே உங்கள் பாவத்தை நிவர்த்தி செய்ய யாரோ பலி செலுத்த வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே உங்கள் பாவத்தை நிவர்த்தி செய்ய நீங்கள் ஸ்தோத்திர பலி ஏறெடுத்தாலே போதும். நீங்களே ஆசாரிய கூட்டமாக அவரவர்களுக்கு தேவையானதை அவரவர்கள் பேசி வாங்கிக்கலாம் ஆண்டவர்கிட்ட. பழைய ஏற்பாட்டில் கிடையாது. நீங்கள் என்ன வேணும்னாலும் போய் மோசக்கிட்ட நின்று, என்ன வேணும் ஆசாரிக்கிட்ட போய் நிற்கணும். அவர்கள் தான் பலி செலுத்துவார்கள். அது நிமித்தம்தான் நமக்கு விடுதலை உண்டு. ஆனால் இந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு, நீங்களே ஆசாரிய கூட்டம். நான்காவதாக மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியன். இங்கே வாசிக்கும்போது நம்மை ராஜாவாகவும் ஆசாரியனுமாகவும் ஆக்கினார். நம்ம அங்கே போவதற்கும் நமக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஐந்தாவதாக மாம்ச யுத்தத்தில் இருந்தார்கள். நமக்கோ ஆவிக்குரிய யுத்தம். உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ண போதும், தடைகள் எல்லாம் மாறும். பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. நீங்கள் தான் யுத்தம் செய்து நீங்கள் தான் ஜெயிக்கணும், நீங்கள் தான் யுத்தம் செய்து ஜெயிக்கணும். ஆனால் யுத்தம் நீங்கள் செய்யணும், வெற்றி உங்களுக்கு தான். நான் பேசுங்க, புரியுதுங்களா? இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் சொல்ல யுத்தம் செய்யணும், நீங்கள் வெற்றி யாருக்கு தான்? அவங்களுக்கு தான். தேவன் கொடுத்த ஆப்ஷன், நீங்கள் உழைக்கணும், வெற்றி உங்களுக்கு தான். உழைக்காமல் வெற்றி இல்லை, உழைச்சா தான் வெற்றி, யுத்தம் செய்தான் வெற்றி. நமக்கு எப்படி கிடையாது, நமக்கு யுத்தம் செய்யாமல் வெற்றி. ஒரு ஆமென் சொல்லுவோமா? நான் போய் யாருக்கிட்டும் யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்லியிருக்கார், நீங்கள் சும்மா இரு, கம்முன்னு இரு, நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன், நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் ஆவிக்குரிய யுத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆறாவதாக இஸ்ரவேல் மக்கள் எகிப்து முதல் அவர்கள் யோர்தான் வரை வறண்ட காலத்தில் இருக்கிறாங்க. கிறிஸ்துவாகிய நாமம் இன்றைக்கி வறண்ட காலம். ஏன்னா இயேசு கிறிஸ்து மரணம் வரை சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த காலம் வரை நம்ம ஒரு வறண்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இடுக்கமான வாசல்களில் தான் பிரவேசித்து கொண்டு இருக்கிறோம். லாஸ்ட் 7வது இஸ்ரவேல் மக்கள் கானானுக்குள் பிரவேசித்தார்கள், நாம் மகிமைக்குள் பிரவேசிப்போம். ஹல்லேலூயா. திருச்சபையாக நாம் மகிமையில் நாம் பிரவேசிப்போம். ஓகே, கொடுப்பதனால என்ன ஆசீர்வாதத்தெல்லாம் மக்கள் பெற்றுக்கொள்கிறாங்கன்னு ஜஸ்ட் நம்ம பார்ப்போம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தஸ்பபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலக்கணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே மல்கியா வாசிக்கும்போது அவர் கொடுக்கும்படி சொன்னார். அது நிமித்தம் நான் தரைய மாட்டேனா என்று சோதித்து பாருங்கள் என்று சொன்னார். எனவே என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். 2012 நான் லைசன்ஸ் எடுத்தேன். பெங்களூரில் ஒசா ரோடில் லைசன்ஸ் போட்டேன். அப்போ நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கேன். 2011 என்னுடைய சேலரி அப்போ 2900 ஃபார் மந்த், ஒரு மாதத்துக்கு 2900. நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நான் லைசன்ஸ் போட போகிறேன், நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னா 2900 என்ன செய்கிறேன், ஒரு மாதம் சேலரி நான் அப்படியே காணிக்கையாக கொடுத்துட்றேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறேன். அதே போல் நான் என்ன செஞ்சேன், டெஸ்ட்டுக்கெல்லாம் போனேன். டெஸ்ட்டுக்கெல்லாம் போயிட்டு முடிஞ்சிச்சு, நான் வந்துட்டேன். உடனே ஸ்கூல் டிரைவிங் கார் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, தம்பி நீ ஃபெயில் ஆகிட்ட, நீ என்ன பண்ணுறேன்னா அடுத்த மாதம் வந்துடு அப்படின்னாரு. ஒரு மாதம் 2 மாதம் கூட விட்டு வந்துடுன்னாரு. நம்மளுக்கு என்னடா இது, நான் என்ன பண்ணிட்டேன்னா சரி ஓகே, ஆனால் ஃபெயில் தான் ஆகிட்டேன்ல, இப்போ என்ன செய்யுதுன்னா ஃபெயில் ஆகிடலாம் ஆகிட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 10 நாள் கழித்து எனக்கு சேலரி வருது. நான் ஆல்ரெடி ஒதுக்கிட்டேன், அந்த சேலரி எங்கே தான் தரணும், சபைக்கு. எப்போ தரணும், பாஸ் ஆனால். அப்புறம் நான் என்ன பண்ண யோசித்தேன், ஆண்டவர் நம்மளை ஃபெயில் பண்ணிட்டாரு, இந்த காணிக்கை நம்ம கொடுக்கலாமா வேண்டாமான்னு 2 நாள் யோசித்து அந்த காணிக்கை நான் சொன்னேன், ஆண்டவரே ஒரு வேளை ஃபெயில் ஆனால் என்போது நம்ம இருந்தாலும் இந்த காணிக்கை என்ன செஞ்சுருவோம், சபைக்கு கொடுத்துருவோன்னு சொல்லி அந்த காணிக்கையை நான் என்ன செஞ்சுட்டேன், ஃபுல்லாக அந்த மந்த்து கொடுத்துட்டேன். நான் பாஸுன்னு நினச்சிக்கிட்டேன். எப்படி அடுத்த மாதம் பாஸ் ஆகும்ல, அந்த பாஸை இப்போ பாஸுன்னு நினச்சிக்கிட்டேன். நம்ம இருந்தாலும் வண்டி ஓட்டுறோம், லைசன்ஸ் எல்லாம் கூட என்ன செஞ்சுட்ருக்கோம், வண்டி ஓட்டிகிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் ஸ்கூல் டிரைவிங்க்கு நான் போகணும். ஒரு மாதம் கழித்து ஸ்கூல் டிரைவிங் போய் கேட்குறேன், சார் நான் அடுத்த மாதம் வரட்டுமா, ஃபைன் கட்டணும், 200 ரூபா ஃபைன். அப்போ கட்டிட்டு நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், இருப்பா உங்களது ஸ்மார்ட் கார்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எடுத்து பார்க்குறாரு, அந்த ஸ்மார்ட் கார்டு வந்துட்டுருக்கு. ஒரு ஆமென் சொல்லுவோம். அதாவது லைசன்ஸு பாஸு ஸ்மார்ட் கார்டு வந்துட்டுருக்கு. நான் அடுத்த டெஸ்ட்டுக்கு போகலான்னு போயிட்டுருக்கிறேன். அவர் ஸ்மார்ட் கார்டு எடுத்து கையில் கொடுத்துட்டார். நான் ஃபெயிலுன்னு சொன்னார். நான் பொருத்தனை செய்தது நான் கொடுத்துட்டேன்.
அதுக்கப்புறம் நான் டெஸ்ட்டுக்கு போகலாம், செகண்ட் ரவுண்டு போகலான்னு சொல்லும்போது அவர் இது வந்து 1 மாதம் ஆச்சு, நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன்னு சொல்லி அந்த ஸ்மார்ட் கார்டு எடுத்து என் கையில் கொடுத்துட்டார். அப்போ சந்தாபுரம் ஆர்டிஓ இல்லை, ஒசரோட ஆர்டிஓ இருந்துச்சு. நான் எனக்குரியதை நான் கர்த்தருக்கு பொருத்தனை செய்தை நான் தந்துட்டேன் அப்படின்னால அவர் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது இது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ கர்த்தருக்கு உகந்ததை கர்த்தருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இங்கே கவனிக்கும்போது அவர் இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கிறார், வர்சிக்க செய்கிறார் என்று சோதித்து பார்த்தாவது அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, ஓகே. இங்கே பவுல் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 9:7 அவனவன் விஷ்ணமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் வசனம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் நான் இந்த வசனத்தை உங்களுக்கு மேற்கோள் காட்டுறேன். புதிய ஏற்பாட்டில் வசனம் எப்படி இருக்கிறது? விஷ்ணமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலையாவது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 10ல் 1 பங்கை கொடுக்கும்படி சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் விற்று தரித்திரு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, ஆமாங்களா? அப்போஸ்தலர் பாதத்தில் தங்களுடைய சொத்துக்களையும் விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டு வந்து வைத்தாங்க. எல்லாவற்றையும் விற்றார்கள். அப்போஸ்தலர் காலத்தில் எத்தனையோ மிஷினரிமார்கள் வெள்ளைக்காரங்க நம்ம இந்தியாவுக்கு வரும்போது கோடிக்கணக்கான சொத்துக்களை அவங்கள விற்றுட்டு கொண்டு வந்து விதைச்சாங்க. ஸ்கூல் கட்டினாங்க, ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க, காலேஜ் கட்டினாங்க, எத்தனையோ ஆசிரமங்களை கட்டினாங்க. இன்றைக்கி இது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானது வந்து எல்லா பொது நல சேவைகளும் இருக்கக்கூடியது கிறிஸ்டியானிட்டியுடைய ஃபவுண்டேஷனுக்குரிய காரியம்தான். அவர்கள் தங்களுக்கு உண்டானதை எல்லாம் விற்று தரித்திற்கு கொடுத்தார்கள். இன்றைக்கும் எத்தனையோ ஊழியக்காரர்கள் தங்களுக்கு உண்டானதை எல்லாம் இழந்து கூட சபைக்காக மக்களுக்காக செய்து கொண்டிருக்காங்க. புதிய ஏற்பாட்டு நேரடியாக வசனம் இருக்கிறது, அவனவன் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுத்தால் கவனிங்க தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆமென். இங்கே வசனத்தில் வசனம் தான் எல்லாமே உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். வசனம் இருக்குது, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உள்ளவர்களாயும் சகலவித நற்கிரியையிலும் பெருகிறவளாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். எப்பொழுதும் சம்பூர்ணமாக இருக்கிறான், கர்த்தர் உங்களை பெருக வைக்க விரும்புகிறார். பிலிப்பு புத்தகத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுக்குரியவர்களை தேடாமல் மக்கள் அவர்களையே தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ எது தேவனுக்கு உகந்தவைகள் என்பதை நீங்கள் திட்டமாய் வைக்கணும். உலகம் முழுவதையும் மனுஷன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி வாழ்ந்தால் லாபம் என்ன இருக்குது? எதை வேணால் வைத்துக்கொள்ளலாம், எவ்வளோ வேணால் வைத்துக்கொள்ளலாம், ஆனாலும் தன் ஜீவன் நஷ்டப்படுத்தி வாழ்ந்தால் அவனுக்கு லாபம் என்ன இருக்குது? அப்போது ஆண்டவருக்கு நாம் இறைக்கும் போது இல்லை கொடுக்கும்போது இல்லை விதைக்கும் போது அதெல்லாம் நம்மக்கிட்ட வெளியே ஓடிடுறது கிடையாது. அதெல்லாம் நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கெல்லாம் வட்டி வாங்கி சாப்பிடுவோம், ஆமாங்களா? நீங்கள் கொடுப்பதெல்லாம் இலவசம் அல்ல, அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் விதைக்கிறீங்க, அந்த விதைப்பு அழியாத ஒன்று, மாறாதது. கட்டாயம் அதை முளைக்கும் போது அந்த மரத்தில் உங்களால் பறித்து புசித்து ருசிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போது கர்த்தருக்கு கொடுக்கிறவைகளை கொடுத்துருங்க. உங்களை கொடுக்க முடிஞ்சால் உங்களே கொடுத்துருங்க. முழுவதுமாக அர்ப்பணிப்பு என்பது நான் சொல்கிறது என்னன்னு கவனிங்க. எல்லாமே கொடுக்கணும்னு இல்லை, பணம் காசெல்லாம் அப்படி தரணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கிட்ட இருப்பதை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் அதை நீங்கள் தர வேண்டியது நல்லது. ஏனென்றால் அதன் வழியாக கர்த்தர் வந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவரை யார் தேடுகிறாங்களோ அவங்களுக்கு அவர் பக்கபலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சமீபமாக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு அவர் சமீபம். அப்போது ஒவ்வொன்று 3 ஆலயங்களை குறித்து நாம் பேசியிருக்கோம். ஒன்று ஆசரிப்பு கூடாரம், அதை தேவனே ஏற்படுத்த சொல்லுகிறார். அதற்கு முன்பதாக வரை ஆசரிப்பு கூடாரம் கிடையாது. அவர்கள் பலிப்பீடங்களை கட்டி பலி செலுத்திக் கொள்வார்கள், அவ்வளோதான். முதல்ல ஆசரிப்பு கூடம் கட்டுறாரு. அது என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அவர்களை ஆசீர்வதிக்க போகிறேன். அப்போது மக்களை தரும்படியாக மோசைக்கிட்ட சொல்கிறார், மக்கள்கிட்டே வாங்கப்பா, ஆண்டவர்கிட்ட எல்லாமே இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? எல்லாமே ஆண்டவர்கிட்ட இருக்குங்க, அவரால் எல்லாமே முடியும். முடியாது என்று சொல் கிடையாது. பொன்னும் தங்கமும் வெள்ளியும் அவருடையது இல்லைங்களா, கர்த்தருக்குரியது என்று வசனத்தில் வாசிக்கிறோம். மக்கள்கிட்ட வாங்க சொல்கிறார், ஏனென்றால் மக்கள் ஆசீர்வதிக்கிறார். 2வதாக சாலமோன் ஆலயம். சாலமோன் ஆலயத்திற்கு அவங்க அப்பா தாவீது ராஜா நிறைய சேர்த்து வச்சுருந்தார். நீங்கள் பைபிளை படித்தீங்கன்னா தெரியும்.
ஆனாலும் மக்கள் குவியல் குவியலாய் கொடுத்தார்கள். மூன்றாவதாக ஒரு நபரை பார்த்தோம், செருபாபேல். செருபாபேலுக்கு அந்த ராஜா கேட்டவைகளையும் கேட்காதவைகளையும் கொடுத்தான். 50 பேரோடு வரார். 49,000 சில்லற. பைபிளில் அந்த கவுண்டிங் இருக்கும். ரவுண்டாக 50,000 பேர் வச்சு 50,000 பேரோடு அந்த பொருட்களோடு வராரு. குதிரை மேலே, கழுதை மேலே, ஒட்டத்து மேலே ஏற்றிக்கிட்டு நிறைய வண்டிகளோட தங்கம், பொண்ணு, வெள்ளிங்க போன்ற நிறைய பனிமுட்டுகளோடு வரார். ஆனாலும் மக்கள் அவர் கொடுத்தார்கள், வேலையும் செய்தார்கள். அதுக்கு பிற்பாடு நெகேமியா வராரு. ஒரு 90 வருஷத்துக்கு பின்பாது நெகேமியா அலங்கத்தை கட்டும்போது ரொம்ப அற்புதமாக நடக்குது. அலங்கத்தை கட்டும்போது ஊழியக்காரர்கள் சேர்த்து வீடுகளையும் கட்டும்படி அவர்கள் கொடுத்தார்கள். ஊழியக்காரர்கள் கொடுத்தாங்க. ஐயா, சபை மட்டும் ஏங்க, அலங்கத்தை மட்டும் ஏன் கட்டுறீங்க, வீட்டை கட்டுங்க. ஆசாரியர்கள் வீடை கட்டிக்கொள்ளும்படி கொடுத்தார்கள். அலங்கத்தை கட்டுவதற்கு மாத்திரமல்ல, நெகேமியாவுக்கு அந்த ஆசாரியர்கள், அங்கே இருக்கிற முக்கியமான ஆட்கள், தீர்க்கதரிசிகள் சிலருக்கெல்லாம் வீடுகளை கட்டிக்கொள்ளும்படி மக்கள் உதவி செய்தார், கொடுத்தார்கள். இப்படி கொடுத்தது நிமித்தம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார். இன்றும் அவர்கள் தலை உயர்ந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் நாம் எல்லோரும் விதைப்பு, நாம் விதைத்தால் அது இன்வெஸ்ட்மெண்ட், கட்டாயமாக அறுவடை உங்களுக்கு சொந்தமாக இருக்குது. ஹல்லேலூயா. 2 வசனத்தை வாசிக்க இருக்கிறோம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். வேற ஒரு மொழிபெயர்ப்பில் உங்களுக்கு கிடைத்துள்ள ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி நற்செயல்களை செய்யுங்கள், ஏனென்றால் நம்ம கெட்ட காலத்தில் வாழ்கிறோம். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா, ஊழியர்களுக்கு செய்யறதுக்கு, சபைக்கு செய்யறதுக்கு, மக்களுக்கு செய்யறதுக்கு, உங்கள் சபைக்கு செய்வதற்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குன்னா தைரியமாக செய்யுங்க. நான் சொல்கிறேன், அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட். நிச்சயமாக கர்த்தர் அதை திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. வழி விலகாதபடிக்கு காப்பார். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் கொடுப்பாருன்னு நினச்சலாம் கொடுக்காதீங்க. நான் அவர்கிட்ட கொடுத்து நான் மகிழ்கிறேன். எனக்கு கொடுத்ததை நான் கொடுத்து அவர் ஆராதிக்கிறேன். எனக்கு கொடுத்ததை, எனக்கு விதைத்தார், 100 மடங்கு அறுவடை கிடைச்சது. அதிலே நான் ஒரு 10 மடங்கை நான் அவர் கொடுத்து அவரை நான் ஆராதிக்க போகிறேன். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்தது என்று சொல்லி ஆராதிக்க போகிறேன். இதுதான் அந்த கான்செப்ட். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு கொடுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். தேங்க்யூ.